உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை விக்கிபீடியா நீக்கியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது விக்கிபீடியா தளத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படம் இருப்பதாகவும் அதை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு பயிற்சி மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை நீக்க விக்கிபீடியா தளத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து விக்கிபீடியா அவரது பெயர் மற்றும் புகைப்படத்தை நீக்கியுள்ளது. இது குறித்து விக்கிபீடியாவின் தாய் நிறுவனமான விக்கிமீடியா அறக்கட்டளை விளக்கம் கொடுத்துள்ளது. அதில் பொதுவாக விக்கிபீடியாவில் பதிவாகும் கட்டுரைகளை விக்கிமீடியா அறக்கட்டளை திருத்தவோ அல்லது சென்சார் செய்ததோ இல்லை. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை குறிப்பிட்டது குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு கிடைத்தது. பொதுவாக விக்கிபீடியா தளத்தில் கட்டுரை சார்ந்து எழும் விவகாரங்களுக்கு அதன் தன்னார்வலர்கள் தான் பதில் தருவார்கள். ஆனால் விக்கிமீடியா அறக்கட்டளைக்கு அதன் கண்டென்ட் குறித்து ஏதேனும் புகார் வந்தால் அது குறித்து விக்கிபீடியாவின் தன்னார்வ தளத்தில் கேள்வி எழுப்பி அது சரி செய்யப்படும். விக்கிபீடியா அறக்கட்டளை அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருந்தாலும் பிற நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளிக்கும். இதன்படி பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படம் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 3:22க்கு நீக்கப்பட்டது என விக்கிமீடியா அறக்கட்டளை விளக்கம் அளித்துள்ளது.